இந்த தமிழக வெற்றி கழகம் அவங்களோட பொசிஷன் என்ன சார்? இப்போ பிஜேபியும், ஏன்னா அவங்க வெயிட் பண்ணிட்டே இருந்தாங்க அதிமுக கூட்டணிக்காக. தமிழக வெற்றி கழகம் யோசிக்க வேண்டும். காரணம், எடப்பாடி பழனிசாமிக்கு ஒருவேளை தமிழக வெற்றி கழகத்துடன் சேர்ந்தால் நன்றாக இருக்கும் தோன்ற பொழுது அப்பொழுது அவர் நினைத்து விட்டார், விஜய் ஜோசப் என்பவர் திமுகவுடைய முகமூடி என்று. அதனால அவர் கிட்ட சேர்க்க மாட்டார். இப்ப பாருங்க, முதல்ல 5 கார்னர் கண்ட்ரஸ்ங்கிறதுலாம் இப்போ ஸ்ட்ரைட்டாவே நரேந்திர மோடி வர்சஸ் மு.க. ஸ்டாலின், திராவிடம் வர்சஸ் தேசியம் என்று ஆகிவிட்டது பாருங்க. அதுல தமிழக வெற்றி கழகத்துடைய ஒரு என்ட்ரி, ஒரு செட்பேக் வந்துருச்சு. இந்த எடப்பாடி பழனிசாமி பிஜேபி வந்ததுனால அது நீண்ட நாள் இருக்காது. கமலஹாசனுக்கும் மற்ற சினிமா நடிகர்களுக்கும் இருந்த ஒரு ஈவன் விஜயகாந்த் நல்ல பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கினா கூட அவரால் ஒரு 22 எம்எல்ஏக்கு மேல தாண்ட முடியல. அதே மாதிரிதான் தமிழக வெற்றி கழகம் இருக்கும். இருப்பினும் தமிழக வெற்றி கழகத்தை ஒதுக்க முடியாது. ஆன்டி டிஎம்கே ஃப்ரண்ட் என்று ஆரம்பித்தால் அதில் தமிழக வெற்றி கழகம் தனியா போயிடும். அவங்க கூட வரமாட்டாங்க எடப்பாடி பழனிசாமியோட. சீமான் வருவார். மூவிங் ஆன் சார், இந்த டாஸ்மாக் ஜாமீன் கேஸ்ல செந்தில் பாலாஜியோட கேஸ்ல ஜட்ஜஸ் 2 பேருமே வித்ட்ரா பண்ணிட்டாங்களே சார், அதோட பின்னணி என்ன சார்? காரணம் என்ன என்று கேட்டால், சுப்ரீம் கோர்ட்டில் அடுத்த 10 நாளைக்குள் முகுல் ரோத்துக்கு என்ன செய்ய போகிறார், ஓரிரு நாட்களில் செந்தில் பாலாஜி ராஜினாமா செய்யவில்லை என்றால் ஒரு புது திருப்பம் தமிழக அரசியலில் வரும். காரணம் என்ன என்று கேட்டால், சுப்ரீம் கோர்ட் அவரை டிஸ்மிஸ் பண்ணணும்னு சொன்னாங்க. அதற்கு முன்னதாக நான் ஒரு பிரேக்கிங் ஸ்டோரி 5 தமிழ் நேயர்களுக்கு சொல்ல இருக்கிறேன். ஸ்ரீதர் மூலமாக. தமிழக ஆளுநருடைய நிலை என்ன? தமிழக ஆளுநர் நேற்று இரவு எனக்கு கிடைக்கக்கூடிய ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட தகவல்கள், தமிழக கவர்னர் மு.க. ஸ்டாலின் முதலமைச்சருக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கக்கூடிய நிலைமையை பற்றி, சென்னையில் இருக்கக்கூடிய கோர்ட் விஷயங்கள்லாம் போனாலும் செந்தில் பாலாஜியினுடைய ஒரு அமைப்பை பற்றி, அவர் இஸ் ஹி கண்டினியூ இன் தி மினிஸ்ட்ரி என்றெல்லாம் ஆங்கிலத்தில் கடிதம் எழுதியிருப்பதாக எனக்கு கிடைக்கக்கூடிய சூசுக தகவல்கள் கிடைக்கின்றன. அதில் மு.க. ஸ்டாலினுக்கு 4 பக்கத்திலிருந்தும் அழுத்தம் வரும் சுப்ரீம் கோர்ட்ல இருந்து. அதை தவிர நேற்று அசம்பிளியில பேசினார் பாருங்க, எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு போறாரு, அவமானம் சம்மானம் எல்லாம் சொன்னாரு. ஒண்ணுமே இல்லை, இப்ப மௌனமாயிட்டார் அவர்.